தற்போதைய அண்மை செய்தி. திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் பகல் பத்து உற்சவத்தின் கடைசி நாள் வைபவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாச்சியார் திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நம்பெருமாள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம். இளவரசன், பகல் பத்து உற்சவத்தின் 10வது நாள் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பா மோனிகா, 108 வைணவ தலங்கள்ல முதன்மையானதும் பூலோக வைகுண்ட என போற்றி வழங்கப்படும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில்ல பகல் பத்து நிறைவு நாளான இன்று மோகினி அலங்காரத்துல நம்பெருமாள் காட்சியளித்து வருகிறார். அதாவது அசுரர்களிடம் தேவர்களை காக்க பெண்ணாக உருவெடுத்து வெற்றி பெற்றதை உணர்த்தும் வகையில நாச்சியார் திருக்கோலம் எனப்படும் இந்த மோகினி அலங்காரத்துல இன்று நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு தற்போது அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளித்து வருகிறார். லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று மோகினி அலங்காரத்தில் இருக்கிற நம்பெருமாளை காண நீண்ட வரிசையில் நின்று காத்து கொண்டிருக்கின்றனர். அதே போல இன்று மோகினி அலங்காரத்தில் காட்சியளிக்கும் நம்பெருமாள் நாளை வைகுண்ட ஏகாதசி விழாவில் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற உள்ளது. அதாவது ராப்பத்து நிகழ்வு நாளை தொடங்க உள்ளது. அதை முன்னிட்டு நாளை அதிகாலை 5:45 மணிக்கு இந்த சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுவதை ஒட்டி ஸ்ரீரங்கமே விழாக்காலம் போன்றுள்ளது. இது மட்டுமல்லாமல் வரும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு மற்றும் குடிநீர் வசதிகளை கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு நிலையில தொடர்ந்து இன்று இரவு வரை இந்த மோகினி அலங்காரத்தில் நம்பெருமாள் காட்சியளிப்பதை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தொடர்ந்து தரிசனம் செய்து வருகின்றனர். மோனிகா. இளவரசன், தகவல்களுக்கு நன்றி.